Hi students, welcome to our channel. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 11th மேத்தமெட்டிக்ஸ்ல இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு முக்கியமான 2 மார்க் 3 மார்க் ப்ராப்ளம் எதெல்லாம் முக்கியமானது அப்படின்றத பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க. திரும்ப திரும்ப நானும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றேன். தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி பாருங்க. இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோல நான் சொல்லக்கூடிய இந்த 2 மார்க் 3 மார்க் ப்ராப்ளம்ஸை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதும். கண்டிப்பா இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷன்ல உங்களால எல்லா 6 மார்க்கும் எல்லா 7 மார்க்கும் அட்டன் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு 7 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 7 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இன்க்ளூடிங் கம்பல்சரி. சரியா? ஸோ கம்பல்சரியோட சேர்த்து உங்களால கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். இந்த நான் சொல்லக்கூடிய இந்த 2 மார்க் 3 மார்க் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் கூட நான் சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளமுடைய மாடலில் தான் கேட்பாங்க. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க தயவு செஞ்சு. இதில் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளமையும் நீங்கள் ஒமிட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 90 மார்க்குக்கு மேலே மேத்தமெட்டிக்ஸில் எடுக்க முடியும். சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் எதுன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாப்டர் வைஸ் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எதெல்லாம் முக்கியமானது, எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எதெல்லாம் முக்கியமானதுன்னு சொல்லிட்டு இதை நோட் பண்ணிக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் நமக்கு சாப்டர் 1. சாப்டர் 1ல எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ல எக்ஸாம்பிள் 1.1, 1.7, 1.8, 1.9, 1.22, 1.23, 1.24 and 1.27 இது. சரியா? தென் எக்ஸசைஸ்ல எக்ஸசைஸ் 1.1ல 5th sum, 6th sum, 7th sum, 8th sum, 9th and 10th sum. Then exercise 1.2ல first sumல first subdivision, second subdivision, then third sum. Exercise 1.3ல 6th sum, 7th sum, 8th sum and 9th sum. And exercise 1.4ல first sum, second sum. இது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. தென் செகண்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள்ல எக்ஸாம்பிள் 2.4, 2.5, 2.7, 2.10, 2.12, 2.14, 2.15, 2.17, 2.20, 2.23, 2.24, 2.36 and 2.39. In exercise 2.1ல second sum, exercise 2.2 full, 2.4ல first sum, third sum, 6th sum and 10th sum. And 2.5ல first sum, second sum, 2.11ல second sum, 7th sum, 8th sum. Then 2.12ல 6th sum, 9th sum. Then third chapter பெரிய சாப்டர். 5 மார்க் தான் அதிகமாக நம்ம கொடுத்துருப்போம் தேர்ட் சாப்டர்ல. 2 மார்க் 3 மார்க் கம்மி தான். எக்ஸாம்பிள் 3.3, 3.7, 3.13, 3.17, 3.20, 3.21, 3.22, 3.24, 3.25, 3.31, 3.36, 3.42, 3.43, 3.45 and 3.71. Sorry, 72. Exerciseல 3.1ல first sum, 12th sum, 3.2ல 7th sum, 11th sum, 3.3ல 6th sum, 3.4ல 9th sumல first subdivision,
then 20, 21, 3.5ல first sum, 7th sum, 9th sum, 10th sum, 11th sum, 3.6ல 4th sum, 3.11ல first sum. Then 4th chapterல example 4.18, 4.23, 4.24, 4.26, 4.30, 4.35, 4.37, 4.41, 4.42, 4.43, 4.47, 4.48, 4.49, 4.50 and 4.62. Exerciseல exercise 4.1ல 3rd sum, 12th sum, 15th sum, 16th sum. Then 4.2ல first sum, second sum, 3rdல second subdivision, 4th sum, 7th sum, 9th sum, 16th sum and 18th sum. Then 4.3ல first sum, second sum, 4th sum, 5th sum, 6th sum, 7th sum, 9th sum and 10th sum. Then chapter 5ல example 5.1, 5.2, 5.5, 5.6, 5.9, 5.11, 5.18. 6th chapterல example 6.1, 6.2, 6.3, 6.9, 6.14, 6.20, 6.21, 6.22, 6.23, 6.24, 6.33 and 6.34. சரியா? அதே 5th chapterல exerciseல exercise 5.1ல first sumல second subdivision, 4th sum, 5th sum, 6th sum. Then exercise 5.2ல second sum, 3rd sum, 6th sum. And 5.3ல second sum, 7th sum. Then 5.4ல first sum, 5th sum, 6th sum and 9th sum. 6th chapterல exerciseல 6.1ல second sum, 3rd sum, 6th sum, 7th sum, 9th sum and 14th sum. Then 6.2ல first sum, 3rd sum and 11th sum. Then 6.3ல first sum, 4th sum, 5th sum, 6th sum, 11th sum, 12th sum, 17th sum and 18th sum. Then 6.4ல second sum, 3rd sum, 4th sum, 5th sum, 8th sum and 9th sum. சரியா? ஸோ இதான் வந்து நமக்கு உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் ப்ராப்ளம்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா 2 மார்க்லையும் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிடலாம், 3 மார்க்லையும் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் போட்டிருக்கோம். அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா 7 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். இந்த வால்யூம் 1க்கான புக் பேக் 1 மார்க் கொஸ்டினில் எப்படி ஷார்ட்கட்டாக படிக்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20க்கு 15 1 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் தான் கேட்பாங்க. அப்போ 15 மார்க் அதில் ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போ அவுட் ஆஃப் 100க்கு உங்களால் 95 மார்க் கண்டிப்பாக 11th இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனில் எடுக்க முடியும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு சம் கூட நீங்கள் விடாமல் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சரியா? ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.